அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குட்டியாக ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்கலாம். பெட் டைம் ஸ்டோரி. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் கேட்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பல ஆண்டுகளாக ஒரு நாட்டை ஒரு அரசர் ரொம்ப வளமாக ஆண்டுட்டு வந்திருக்காரு. அவரோட திறமை ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஏஜ் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அவரோட ஆட்சி பொறுப்பை அவரோட இளவரசருக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுறாங்க. ஸோ அந்த டைமில் தன்னோட அமைச்சர்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. இதுக்காக தன்னோட ஊரில் உள்ள குழந்தைங்கள்கிட்ட நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணலாம், அதில் யார் வந்து வலிமையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்களோ அவங்கள தன்னோட ஆட்சி பொறுப்புக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா ஊர் குழந்தைங்களையும் கூப்பிட்றாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே ஒவ்வொரு விதை கொடுக்குறாரு அந்த அரசர். இதை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செடியாக்கி அது நல்ல எந்த ஒரு செடி வந்து வளமாக இருக்கோ அவங்கள நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. எல்லா குழந்தைங்களுமே அந்த சீடை ரொம்ப உற்சாகமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லாவே வளர்க்குறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இதில் குஹன்ற ஒரு பையன் இன்க்ளூட் ஆகிறான். அவனும் அதே போல் எடுத்துகிட்டு போகிறான். தன்னோட அம்மா கிட்டே போய் சொல்கிறான், இந்த மாதிரி அரசர் கொடுத்துருக்காருமா, நானும் நல்லா விதை போட்டு நம்ம வந்து நல்லா வளமாக வளர்ப்போம் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அந்த குஹனும் தன்னோட செடியை நல்லாவே தண்ணி ஊற்றி வளர்க்குறான். இருந்தாலும் அவனோட செடி கொஞ்சம் கூட அந்த முளை கட்டவே இல்லை, ரொம்ப சேடாக இருக்கான். அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய செடி வளரவே இல்லைன்னு சொல்லிட்டுருக்கான். ஒரு வருஷத்துக்கு அப்புறமே அதை விதைச்சபடி அந்த விதை உள்ளேயே தான் இருக்குது. எந்த ஒரு செடியுமே வளரலை. அவங்க அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, இதை அரசர் கொண்டு வர சொல்கிறப்போ நம்ம கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அரசர் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு, எல்லாருமே உங்களோட செடியை எடுத்துகிட்டு வாங்கன்னு. மற்ற எல்லா குழந்தைங்களுமே தன்னோட செடி எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. எல்லா குழந்தைங்களோட செடியுமே ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு. எல்லாத்துலேயுமே பூக்கள் நல்லா பூத்துருக்கு. எல்லா குழந்தைங்களும் இந்த குஹனை பார்த்து ரொம்பவே கிண்டல் பண்ணுறாங்க, உன்னோட இதுலேருந்து செடி கூட முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. குஹன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான், தன்னோட செடி ஏன் இவ்வளோ முளைக்கவே இல்லையே, நம்மளும் நல்லா தானே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா குழந்தைங்களோட செடியும் முளைச்சிருக்கதை ரொம்ப கஷ்டத்தோடு பார்த்துட்ருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த அரசர் வந்து எல்லா செடிகளையுமே பார்க்குறாரு. எல்லாமே நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ் சொல்கிறாரு. அப்படியே அந்த குஹனோட செடியை பார்க்குறப்போ அதில் விதை மட்டும்தான் இருக்குது, அந்த மண்ணோடு அப்படியே தான் இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த குஹன் யாருங்கிறத விசாரிக்கிறாரு. அதுக்கிடையில் எல்லா குழந்தைங்களுமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க, யார் வந்து வின் பண்ண போகிறோம், யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, நான் எதிர்பார்த்தது இந்த செடியை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஒரு பாட்டு அதை எடுத்துகிட்டு தான் சொல்கிறாரு, அது குஹனோடது. ஏன்னா நான் கொடுத்த விதையானது வந்து வேக வைத்த விதை, அதுலேருந்து கண்டிப்பாக செடி வராது. ஸோ இவன் மட்டும்தான் நேர்மையாக இருந்திருக்கான், மற்ற எல்லாருமே வேறு செடியோட விதையை போட்டு நீங்கள் வந்து முளைக்க வச்சுருக்கீங்க. ஸோ எனக்கு நேர்மையான ஒரு இளவரசர் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிவிட்டு குஹனை வந்துட்டு வின் பண்ணதான் சொல்லி அறிவிக்கிறாரு. அவனை தான் வந்து இந்த நாட்டோட இளவரசர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு நிலையிலையுமே நம்ம நேர்மையாக இருந்தோம்னா வெற்றி நம்ம பின்னாடி கண்டிப்பாக வருங்கிறது தெரியுது. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னுமே நிறையா ஸ்டோரிஸ் வர இருக்குது. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எந்த ஒரு நிலையிலையுமே நேர்மையாக இருந்தோன்னா வெற்றி நமதே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.